ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். பரிகாரம் பார்க்குறது என்னங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோ மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள்னால் அது பங்குனி மாதத்துடைய அமாவாசையை சொல்லலாம். பங்குனிங்கிறது தமிழ் மாதத்தில் 12வது வரக்கூடிய மாதம், அதாவது தமிழ் மாதத்துடைய இறுதி மாதம். இந்த இறுதி மாதமே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மீன மாதம் என்றும் அழைக்கப்படும். அப்புறம் இலைகள்லாம் உதிர்ந்திருக்குல்ல, அந்த இலைகள்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதம் வசந்த மாதம் என்றும் அழைக்கப்படும். அப்புறம் கோடை காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த மாதத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்கு. எந்தெந்த தெய்வ திருமணம்னா சிவன் பார்வதி, வள்ளி முருகன் தேவியான இவங்களுடைய திருமணம், ராமர் சீதா இவங்களுடைய திருமணம், இந்த மாதிரி கடவுளுடைய திருமணங்கள் நிறைய நடைபெற்றிருக்கு. அதனால் இது திருமண மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் நிறைய நாட்கள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக முருகனுக்கு உகந்த பங்குனி உத்திரத்தை விட்டுட்டோம் பாருங்கள். பங்குனி உத்திர பெருவிழா எல்லா முருகன் கோவிலையும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இப்பேரில் பல சிறப்புகளை கொண்ட இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆக்சுவலி இந்த பங்குனி அமாவாசை எக்ஸ்ட்ராவாக ஒரு சிறப்பு வருது. பங்குனி அமாவாசை இந்த டைம் எப்போ வருதுன்னா மார்ச் 29 வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பங்குனியுடைய 15ஆம் நாள். ஆக்சுவலி சனிக்கிழமை அமாவாசை வருது. சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை அப்படிங்கிறது தெரியும். இந்த அமாவாசை எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு சனி பயிற்சியானது நடக்க போகுது. 2025 சனி பயிற்சியானது நடக்க போகுது. கும்ப ராசியிலிருந்து சனி விலகி மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆக போகிறாரு. மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சி அன்னைக்கு சூரிய கிரகணம் வேற நடக்க போகுது. மொத்தத்தில் ஒரே நாளில் இத்தனை சம்பவங்களானது நடக்க போகுது. அதனால் இந்த பங்குனி சனி அமாவாசை ஒரு பயங்கரமான நாள் என்பது சொல்லப்படுது. பயங்கரமான நாள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நாளுடைய சிறப்பில் நம்ம என்ன பண்ணணுன்னா முன்னோர் வழிபாடு பண்ணணும். முன்னோர் வழிபாடு அமாவாசையில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுறது நம்ம பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக இந்த நாளில் சில பரிகாரங்கள் செய்யணும். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அமாவாசைங்கிறது முன்னோரை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமாவாசைங்கிறது வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் பற்றி தெரியாததுனால தான் பரிகாரமே நாம் செய்யாமல் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பங்குனி அமாவாசையில் பரிகாரம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கிக்குங்க. பரிகாரமாக சொல்கிறியே, நாங்களும் செய்கிறோமே, எங்களுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நம்பிக்கையோட பலன் கிடைக்கும். அதனால் இதையாச்சும் நம்பிக்கையோடு செய்யுங்க. வாங்க பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இது ஒரு பயங்கரமான அமாவாசை. இந்த பங்குனி அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால உங்கள் வாழ்க்கை விதி உடனடியாக மாறும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நாளை தினம் பங்குனி மாதத்துடைய அமாவாசை திதியானது வருது. அதாவது 29/3/2025 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை திதி வருது. சனிக்கிழமை சனி பயிற்சி சூரிய கிரகணமும் ஏற்பட போது இந்த நாளில் அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை எப்போதும் போல் சாதாரண அமாவாசையாக நமக்கு பஞ்சாங்கத்தில் சொல்லப்படவில்லை. இந்த அமாவாசையில் அப்படி என்ன பெரிய அளவில் மாற்றம் நிகழ இருக்குது என்பதை பற்றிய ஆன்மீக சார்ந்த சில தாள்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பங்குனி அமாவாசையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உயரத்துக்கு போக முடியும். ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. இந்த அமாவாசை திதி என்று 5 கிரகங்கள் ஒன்று சேரும்போது அதில் மீனராசியில் சனி அமர போகிறாரு. இந்த கிரக சேர்க்கையானது எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் அமையவில்லை.
அதுதான் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை. மீன ராசியில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இந்த கிரகங்களுடைய சேர்க்கையில் இந்த அமாவாசை நாளில் பயங்கரமாக இருக்க போகுது. இதில் தான் சூரிய கிரகணமும் நிகழப்போகுது. இந்த கிரக சேர்க்கை நமக்கு ஆரோக்கிய குறைபாட்டையோ மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையப்போகுது. இதுதான் ஜோதிடர்களுடைய கருத்து. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த அமாவாசை நாளில் ஒரு பரிகாரமாக செய்யணும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் அமாவாசை தேதியில் ஃபஸ்ட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். அவர் தலையாய கடமையாக வழிபாட்டை செய்து விடுங்க. அப்புறம் உங்களுடைய முன்னோர்களிடம் வழிபாட்டின் போது உங்களுடைய குடும்ப சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை ஒன்று செய்து கொள்ளுங்க. பிறகு அமாவாசை என்றால் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நாலு தினம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வைங்க. அது உங்களுக்கும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. எல்லாரும் ஒன்று சேர்ந்தபடி கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய பட்சத்தில் எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் எந்த கிரகணமாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக நம்மால் குறைக்க முடியும். ஏனென்றால் நேர்மறை ஆற்றலோடு ஒட்டுமொத்தமாக இறைவனிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம். அதனால் அதை மறக்காமல் நாளை நாள் பண்ணணும். நாளை தினம் எல்லாருமே இந்த பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இது எல்லாருக்குமே பொதுப்படையாக சொல்லப்படுது. இந்த கிரகங்கள் இந்த கிரகணங்கள் மீனராசியில் ஒன்று கூறுறதுனால மீனராசிக்காரங்க நாளை நாள் உங்களோட ராசிக்கு பெரிய அளவில் தாக்கம் ஏற்படாமல் இருக்க அன்னதானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். உங்கள் முடிந்த அளவுக்கு 3 பேருக்கோ 5 பேருக்கோ உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை உங்கள் கையால் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களையும் வழிபாடு செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஒரு மட்டை தேங்காயும் 1 கிலோ கோதுமையும் வாங்கி தானம் கொடுத்து விடுங்க. நாளை தினம் மீனராசிக்காரங்க இந்த தானத்தை செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை விலக்கிவிடும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்திடுங்க. சனிக்கிழமையோடு இந்த அமாவாசை தினம் சேர்ந்து வர்றதுனால நாளை தினம் எல்லாருமே சனி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே நேரமும் காலமும் சரியில்லை, கிரக சேர்க்கை சரியில்லை, கிரகணம் என்று சொல்லி இருக்கிறதுனால நாளை கிரகசாரத்தின் மூலம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க வேண்டும் என்றால் நாம் சரணகதி அடைய வேண்டிய ஒரே இடம் அந்த சனியுடைய பாதங்கள் தான். அதனால் நாளை தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சனி கோவிலுக்கு சென்று 2 விளக்குகளை அவருக்கு ஏற்றி வைத்து விட்டு சிவபெருமான் சனி பகவானை உங்களால் முடிந்த அளவுக்கு வணங்கிட்டு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து கோவில்லையே ஓம் நமச்சிவாயா அப்புறம் சனீஸ்வரருடைய மந்திரத்தை சொல்லி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை வைப்பது நன்மை தரும். அதனால் மறக்காமல் இதை செய்திடுங்க. ஆக்சுவலி இந்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலம் பிரச்சனைகள் வரலாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் சொன்னதை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். பதட்டத்தோடு இல்லாமல் இருக்கலாம். ஸோ வருமுன் காப்போம் என்ற நம்மளுடைய முன்னோர்களுடைய குற்றுக்கு இணங்க இந்த பரிகாரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். எதற்கும் முன் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது தானே. ஆகவே நாளை தினம் சொன்ன இந்த வழிபாட்டை பின்பற்றுங்க. நிச்சயம் அந்த கடவுள் நமக்கு நல்ல வழியை காண்பித்து தருவார். மெயினாக முன்னோர்கள் நல்ல வழியை காண்பித்து தருவாங்க. ஸோ அதோடு இந்த வீடியோவை இப்போ நான் நிறைவு செய்கிறேன். இது செய்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. எல்லாமே சிம்பிள் தான். இந்த சிம்பிளான விஷயத்தை செய்தாவே நமக்கு கண்டிப்பாக நஷ்டங்கள்லாம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் அமாவாசையில் என்ன சமைக்கணும், எந்த நேரத்தில் திதி கொடுக்கணும், கிரகணம் வேறு வருது, எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுற அந்த வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா, இதை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து பயனடையட்டுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பார்த்து கண்டிப்பாக தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயனடையணும்.
அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நான் முன்ன சொன்னது போல தான் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.